வெல்கம் டு திவினிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குடல் குழம்பு ரெசிபி. அதுக்கு இங்கே முழு குடல் அப்படியே க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த பெரிய பேகை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் ரஃப்பாக. இந்த மாதிரி கட் பண்ணோடனே தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா சூடானோடனே அந்த தண்ணியில் இந்த வெட்டி வச்சுருந்த அந்த வெளி தோலை இதை அப்படி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதுக்குள்ளே இருந்த குடல்லாம் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு இப்படி அழுத்தி எடுக்கிறப்ப உள்ளே இருக்க கசடெல்லாம் க்ளீனாக வந்துடும். அதுக்குள்ளே இந்த தோல் நல்லா இதாக இருக்கும். இந்த தோலில் இருக்க மேல் தோல் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டோன்னே இந்த மாதிரி சுத்தமாக வந்துடும். இது பெருசாக கட் பண்ணியிருக்கலாம் ரஃப்பாக. உள்ளே இருக்க குடலை இந்த மாதிரி முடிச்சு போட்டுருக்கோம். அதையும் நல்லா பிரிச்சுட்டு சென்டரில் கை வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் ரன்னிங் வாட்டரில் அப்படியே இந்த மாதிரி இழுத்து விட்டு நம்ம இது பண்ணுறப்போ உள்ளே இருக்க கசடெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 டைம் பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும் இந்த குடல்லாம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றப்ப கையில் கிடைக்காம இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் குடல் வெட்டினதுக்கப்புறம் 2 தடவை கழுவி தண்ணியெல்லாம் வடித்து சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 6 பச்சை மிளகாய் 2ஆக கெட்டி விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும். இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் போனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குடல் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இது தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன். மூடியை இந்த மாதிரி ஃபுல்லாக மூடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடணும், இல்லைனா பொங்கி குழம்பெல்லாம் கீழே ஊற்றிடும். இடையில 2-3 தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிறதுக்கு இரும்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, தட்டின பூண்டு சேர்த்து நல்லா பொரியட்டும். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு தாளித்து ஊற்றியாச்சு. குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் புரோட்டா ரெடி பண்ணியிருந்தோம். வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தோம். குடல் குழம்புக்கும் புரோட்டாவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.